நம்ப முடியலையா? ஆமாங்க, நம்ம வீட்ல இருக்கிற அந்த சாதாரண தண்ணி தொட்டி, அதாவது சம்பு தான். அதை மட்டும் சரியா வைக்கலன்னா அது நம்ம பில்டிங்குக்கே ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி மெதுவா ஆபத்தை உண்டாக்கும். இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 45 டிகிரி. பொதுவா அஸ்திவாரத்தோட எடை இந்த 45 டிகிரி கோணத்துல தான் மண்ணுக்குள்ள பரவி பில்லருக்கு சப்போர்ட் கொடுக்கும். இந்த சப்போர்ட் மண்டலத்தை நாம ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். பிரச்சனை வெறும் தண்ணி தொட்டி மட்டும் இல்ல, அந்த தொட்டிக்கு பக்கத்துல நாம என்ன வைக்கிறோம்ன்றதுல தான் அசல் பிரச்சனையே இருக்கு. ஆமாங்க, நம்ம குடி தண்ணீர் தொட்டியும் செப்டிக் டேங்க்கும் எவ்வளவு பக்கத்துல இருக்குன்னு எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? Sometimes a truce is the most important part of a war. With that philosophy in mind, let's get right into the video. நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு உங்க கனவு வீட்டை கட்டுறீங்கன்னு வச்சுப்போம். ஆனா அந்த வீட்டுக்குள்ளேயே உங்க கண்ணுக்கு தெரியாம ஒரு பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? வாங்க, அந்த மறைக்கப்பட்ட ஆபத்து என்னன்னு இன்னைக்கு நாம விரிவா பார்க்கலாம். சரி, இப்போ ஒரு கேள்வி. நீங்க ஒரு வீடு கட்டுற இடத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க தோண்டி வச்சிருக்கிற குழிகள்லயே ரொம்ப ரொம்ப ஆபத்தான குழி எது நினைக்கிறீங்க? அஸ்திவாரத்துக்காக தோண்டின பெரிய குழியா? இல்ல, அது அஸ்திவார குழி கிடையாது. நம்ப முடியலையா? ஆமாங்க, நம்ம வீட்ல இருக்கிற அந்த சாதாரண தண்ணி தொட்டி, அதாவது சம்பு தான். அதை மட்டும் சரியா வைக்கலன்னா அது நம்ம பில்டிங்குக்கே ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி மெதுவா ஆபத்தை உண்டாக்கும். இப்போதான் நாம இந்த பிரச்சனையோட ஆணி வேர்க்கே வரோம். இது 2 சக்தி வாய்ந்த விதிகளுக்கு நடுவுல நடக்கிற ஒரு போராட்டம் மாதிரி. ஒரு பக்கம் நம்மளோட பாரம்பரிய நம்பிக்கை, இன்னொரு பக்கம் யாராலும் மாத்த முடியாத அறிவியல் விதிகள். இங்க பாருங்க, இதுல தான் விஷயமே இருக்கு. ஒரு பக்கம் நம்ம வாஸ்து சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, தண்ணி தொட்டி வடகிழக்கு மூலை, அதாவது ஈசான்யத்துல தான் இருக்கணும்னு சொல்லுது. ஆனா அதே சமயம் இன்ஜினியரிங் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பில்டிங்கோட மூலைகள்ல இருக்கிற பில்லர் தான் மொத்த வெயிட்டையும் தாங்குது, அது ரொம்ப முக்கியமான இடம்னு சொல்லுது. இங்க தான் பிரச்சனையா ஆரம்பிக்குது. சிம்பிளா யோசிச்சு பாருங்களேன். நம்ம பில்டிங்கோட மொத்த பாரத்தையும் தாங்குற ஒரு முக்கியமான பில்லருக்கு தொட்டு பக்கத்திலேயே ஒரு 10,000 லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு பெரிய பள்ளத்தை தோந்துனா என்ன ஆகும்? இது சும்மா ஒரு கேள்வி இல்ல, இது ஒரு பெரிய வார்னிங். சரி, இந்த இன்ஜினியரிங் விஷயம்லாம் கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். வாங்க, இதை ரொம்ப சிம்பிளா ஒரு உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். இந்த ஆபத்தோட தீவிரம் உங்களுக்கு அப்பதான் நல்லா புரியும். இப்போ நீங்க ஒத்த கால்ல நிக்கிறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. உங்க கால் தான் உங்க உடம்போட மொத்த வெயிட்டையும் தாங்குற அந்த பில்லர். இப்போ உங்க காலுக்கு பக்கத்திலேயே ஒருத்தர் ஒரு பெரிய பள்ளம் தோணுனா என்ன ஆகும்? உங்க காலுக்கு கீழே இருக்கிற மண்ணு சரியா ஆரம்பிக்கும், நீங்க பேலன்ஸ் இழந்து தடுமாறுவீங்க இல்லையா? அதே கதை தான் நம்ம வீட்டு அஸ்திவாரத்துக்கும் நடக்குது. அதனாலதான் நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இது. இன்ஜினியரிங் அறிவே இல்லாம வெறும் வாஸ்து நம்பிக்கையை மட்டும் கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணா அது நம்ம வீட்டு அஸ்திவாரத்தை ஆட்டங்காண வச்சு சுவர்கள்ல பெரிய விரிசல்களை உண்டாக்கிடும். சரி, இவ்வளோ நேரம் பிரச்சனையை பத்தி பேசிட்டோம். பயப்படாதீங்க, இதுக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. அது நம்ம பாரம்பரியத்தையும் மதிக்கிற மாதிரி, அதே சமயம் நம்ம பாதுகாப்பையும் உறுதி பண்ற ஒரு ஸ்மார்ட்டான வழி. அதை பத்தி இப்ப பாப்போம். இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு பில்லரோட அஸ்திவாரம் அது மேல இருக்கிற மொத்த வெயிட்டையும் மண்ணுக்குள்ள பரப்பிவிடும். அந்த ஏரியாவுக்கு பேர் தான் லோடு டிஸ்பர்ஷன் ஜோன், அதாவது எடை பரவல் மண்டலம். இந்த முக்கியமான சப்போர்ட் ஏரியாவுக்குள்ள நம்ம தண்ணி தொட்டி மாதிரி எந்த ஒரு காலி இடமும் இருக்கவே கூடாது. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 45 டிகிரி. பொதுவா அஸ்திவாரத்தோட எடை இந்த 45 டிகிரி கோணத்துல தான் மண்ணுக்குள்ள பரவி பில்லருக்கு சப்போர்ட் கொடுக்கும். இந்த சப்போர்ட் மண்டலத்தை நாம ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். அப்போ என்னதான் தீர்வு? இதோ கோல்டன் ரூல். உங்க தொட்டிய வாஸ்துப்படி ஈசானிய மூலையிலே வைங்க, அதுல தப்பு இல்ல. ஆனா அஸ்திவாரத்துல இருந்து பாதுகாப்பான தூரத்துல தள்ளி வைங்க. எவ்வளவு தள்ளி? ஒரு தம்பு ரூல் இருக்கு. உங்க தொட்டி 6 அடி ஆழம்னா அஸ்திவாரத்தோட ஓரத்துல இருந்து குறைஞ்சது 4ல இருந்து 5 அடி தள்ளியாவது இருக்கணும். இது வாஸ்துவையும் திருப்திப்படுத்தும், இன்ஜினியரிங்கையும் காப்பாத்தும். இது ஒரு வின்-வின் சொல்யூஷன். சரி, பில்டிங் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் போதுமா? நம்ம ஆரோக்கியமும் முக்கியம் இல்லையா? இப்போ நாம பார்க்க போறது அதை விட ஒரு முக்கியமான மறைஞ்சிருக்கிற ஆபத்து. அது உங்க குடும்பத்தோட ஆரோக்கியத்தையே பாதிக்கலாம். பிரச்சனை வெறும் தண்ணி தொட்டி மட்டும் இல்ல, அந்த தொட்டிக்கு பக்கத்துல நாம என்ன வைக்கிறோன்றதுல தான் அசல் பிரச்சனையே இருக்கு. ஆமாங்க, நம்ம குடி தண்ணீர் தொட்டியும் செப்டிக் டேங்க்கும் எவ்வளவு பக்கத்துல இருக்குன்னு எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இடமே இல்லைன்னு சொல்லி குடிக்கிற தண்ணி தொட்டியும் செப்டிக் டேங்கையும் வெறும் 2-3 அடி கேப்ல கட்டிடுறாங்க. இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ரொம்ப சாதாரணமா நடக்கிற ஒரு பயங்கரமான தவறு இது. இதோட விளைவு என்ன தெரியுமா? கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த செப்டிக் டேங்க்ல ஒரு சின்ன விரிசல் வந்தா கூட போதும், அதுல இருக்கிற கழிவுநீர் மெதுவா மண்ணுல கசிஞ்சு நம்ம குடிக்கிற தண்ணியில கலந்துடும். நமக்கே தெரியாம வருஷக்கணக்கா நம்ம குடும்பம் விஷத்தண்ணியை குடிச்சிட்டு இருக்கோம். இது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி. அதனால இதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. உங்க குடி தண்ணீர் தொட்டிக்கும் செப்டிக் டேங்குக்கும் நடுவுல குறைஞ்சது 10ல இருந்து 15 அடி தூரம் கண்டிப்பா இருக்கணும். இது உங்க குடும்பத்தோட ஆரோக்கியத்துக்கான ஒரு கோல்டன் ரூல். இதை மட்டும் என்னைக்கும் மறக்காதீங்க. கடைசியா நான் உங்களை ஒன்னு கேட்கறேன். நீங்க ரொம்ப நம்புற உங்க பாரம்பரியம்,
உங்க கனவு வீட்டை ஒரு பாதுகாப்பான கோட்டையா கட்டுதா இல்ல ஒரு சின்ன காத்துக்கே உடையிற கண்ணாடி மாதிரி பலவீனமாக்குதா? யோசிச்சு பாருங்க. பாரம்பரியத்தை மதிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா அறிவியலோட சேர்த்து அதை பேலன்ஸ் பண்றது தான் புத்திசாலித்தனம். Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe?